வணக்கம் மக்களே. இப்போ நம்ம 3 எல்லையுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம நல்லெண்ணெய் எடுக்கிறோம். ஸோ இந்த தடவை நம்மளோட எள்ளு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சாக வந்திருக்கு. அதாவது நாட்டு எள்ளு வந்து கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போயுமே ஒரே கலராக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆர்கானிக்காகவும் ப்ளஸ் கலப்படம் இல்லாத சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம தயாரிக்கிறோம். ஒரே டைம் ஒரே மாதிரி கலரை மெயின்டைன் பண்ண நம்மளால் முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வர விதையை பொறுத்து. இந்த தடவை வந்திருக்க விதையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ சோலாரில் இந்த எள்ளை நம்ம வந்து ஒரு 3 நாள் காய வச்சுருப்போம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, நாட்டு எள்ளு, இது 3 தான் நம்ம சரிசமமாக எடுப்போம். இது ஒரு 3 days இதில் காயும். இது பாருங்கள், சுத்தமான நாட்டு எள்ளு. நாட்டு எள்ளு எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், கருப்பும் பழுப்பும் கலந்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுத்தமான கருப்பு எள்ளு சேர்ப்போம். நாட்டு எள்ளு ஒரு பங்கு, இன்னொன்று வந்து சுத்தமான கருப்பு எள்ளு இந்த இடத்துல அது நல்லா டார்க்காக கருப்பாக இருக்கும், இது ஒரு பங்கு சேர்ப்போம். இன்னொன்று வந்து தும்ப எள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, வெள்ளை எள்ளு, இது ஒரு பங்கு சேர்ப்போம். இது 3ஓட சேர்த்து ப்ளஸ் கருப்பட்டி போட்டு நம்ம ஆட்டுவோம். ஸோ இதுதான் நம்ம நல்லெண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ். இந்த மாதிரி ஆட்டும் போது நம்மளோட நாட்டு எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடு அதிகமாக இருக்கும் கலரு, ஒரு சில நேரம் பழுப்பாக வரும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த விளைஞ்சி வர மண்ணை பொறுத்து இருக்கு. நம்ம விவசாயிகிட்டையும் டைரெக்டாக எடுக்கிறோம், நம்மளோட தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணியும் நம்ம எடுக்கிறோம். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு அந்த மண்ணை பொறுத்து தான் நமக்கு மாறி வரும். அந்த டைமில் எள்ளோட தன்மை எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நல்லெண்ணெய் கலர் வரும். ஒரு சில கஸ்டமர் கேட்குறாங்க, கலர் வந்து எப்படி வந்துட்டு ஒரே கலராக மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் 2 months ஒன்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்றாங்க. ஒரே கலராக மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் ஆர்டிஃபிஷியலான கலர் வந்து நம்ம சேர்த்தா மட்டும்தான் ஒரே கலரை கொண்டு வர முடியும். நம்ம சுத்தமாக எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர் எதுவுமே சேர்க்காம அப்படியே பாரம்பரிய முறையில் ஆட்டி ஃபில்டர் பண்ணி அப்படியே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம நல்லெண்ணெய் எடுக்கிற முறை. இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் எடுக்கிறோம். இது வேணுன்றவங்க நீங்கள் பொன்னிஸில் வந்து டைரெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.